சேலரி வந்த உடனே இஎம்ஐ போயிடும். பேலன்ஸ பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆக்சுவலா நாங்களும் அப்படிதான் இருந்தோம். பட் டுடே வி ஆர் இன் அ வெரி டிஃபரண்ட் பிளேஸ் அண்ட் அத தான் நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணப்போ லாட் ஆஃப் பீப்பிள் ஹேட் ஃபாலோட் காஃபி டேபிள் டாக்ஸ் லேட்லி அண்ட் அத பத்தி தான் கொஞ்சம் டீட்டெயிலா இந்த லாங் வீடியோல பார்க்க போறோம். இன் ஆர் ஓன் காஃபி டேபிள் டாக் ஸ்டைல். கிளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். இந்த வீடியோல ஹவ் வி ரெடியூஸ்ட் ஆர் லோன் ப்ரீபே எப்படி பண்ணோம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நாங்கள் எப்படி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். லோன் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி பட் க்ளோஸ் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா சேலரி வரும், இஎம்ஐ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கையில் ஒன்றுமே நிற்காது. ஆஃபர்ஸை பார்த்தா டெம்ப்ட் ஆகும், கம்பேரிசன்னால ப்ரெஷர் வரும் அண்ட் சம்டைம்ஸ் நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட நம்மளை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுவாங்க. ஒரு ரியலைசேஷன் வந்து எல்லாமே மாத்துச்சு. இன்கம் ஆக்சுவலா பிரச்சனையே கிடையாது. வி ஏர்ன் வெல். லைஃப் ஸ்டைலும், டிசிஷன்ஸும் தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அண்ட் வி ஸ்டார்ட்டட் டூயிங் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். நெறையா சிஸ்டம்ஸ் நாங்க கொண்டு வந்தோம். அத நான் ஆல்ரெடி நெறைய ஐடியாஸ் ப்ரீவியஸ் சேவிங்ஸ் வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். 2 பார்ட்டா பண்றேன். உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட் ஹோம் நாங்க வந்து நெறைய அன்னெசசரி எக்ஸ்பென்சஸ ரெட்யூஸ் பண்ணோம். லைக் குரோசரி பிளான் பண்றது, வேஸ்டேஜ் அவாய்ட் பண்றது, கான்ஷியஸா திங்ஸ் வந்து வாங்குறது. சேவிங்ஸ் அப்படின்றது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி அன் அவேர்னஸ். ஒன்ஸ் யூ டூ தட் டெஃபினட்டா வீட்ல நெறையவே நம்ம சேவ் பண்ண முடியும். பட் வி ஆல்சோ ஃபோக்கஸ்ட் ஆன் சம்திங் விச் இஸ் ஏர்னிங் மோர். ஏன்னா சேவிங்ஸ் மட்டுமே ஹெல்ப் பண்ணாது. திங்ஸ் லைக் அப்ஸ்கில்லிங் இல்ல சின்ன சின்ன ஸ்கில்ஸு, சின்ன சின்ன குட்டி பிஸ்னஸ் இதெல்லாம் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு பெருசா நம்ம வேலைய விடுற அளவுக்கு இன்கம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி ஆர் மேபி நாட். பட் ஸ்டில் நமக்கு வந்து ஒரு வீக்கான குரோசரி பில், இல்ல ஃபோன் பில் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நமக்கு அத கட்டுறதுக்கு உதவும். இட் இஸ் ஸ்டில் அ வின் இன் அ வே இல்லையா? ரீசென்ட்லி நாங்க மேக் ஓவர்லாம் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் மணிலாம் ஸ்பெண்ட் பண்ணி. பட் அகைன் வந்து இந்த மாதிரி என் பையன் வந்து கோலம் போட்டு விட்டுட்டான். ஸோ அத ரிமூவ் பண்றதுக்கு மறுபடியும் பெயிண்ட்லாம் பண்ண முடியாது. தட் இஸ் வென் ஐ ஃபவுண்ட் அவுட் திஸ் மேஜிக் இரேசர். இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அத நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு, அந்த இரேசர லைட்டா தண்ணீல டிப் பண்ணிட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா, டோட்டல் கரையுமே போயிடும். அண்ட் ஐ ஃபவுண்ட் திஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் தட் இஸ் வை ஐ வாண்டட் டு ஷேர் திஸ் வித் யூ. டேக் பண்றேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா பார்த்துக்கோங்க. முக்கியமா லைஃப் ஸ்டைல் க்ரீப் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. சேலரி இன்க்ரீஸ் ஆன உடனே நமக்கு டெம்ப்டேஷனும் செம்மையா இன்க்ரீஸ் ஆகும். நல்ல ஃபோன் வாங்கணும், லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும், நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம நெனப்போம். பட் கான்ஷியஸ்லி வி கண்ட்ரோல் ஆல் தோஸ் திங்ஸ். யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றதே கிடையாது. ஏன்னா, அந்த 4 பேர இம்ப்ரெஸ் பண்றது வந்து நம்ம லைஃப்க்கு இம்பார்ட்டன்ட்டே இல்ல அப்படின்றத வி அக்செப்ட் இட். சிமிலர்லி ஒரே ட்ரெஸ்ஸ திருப்பி போடுறது, பழைய ஃபோன் வச்சுக்கிறது, லெஸ்ஸா ஷோ ஆஃப் பண்றது அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்துருச்சு. பட் ஆஸ் இட் வொர்க்ஸ் ஆல்சோ இன் அ லாங் வே, லாங் ரன் எங்களுக்கு வொர்க் ஆச்சு. எங்களுக்கு இஎம்ஐ இருக்குது அப்படின்னு நாங்க சொல்றத விட, எங்களுக்கு எந்த இஎம்ஐயும் இல்ல அப்படின்னு சொல்றது வந்து எங்களுக்கு வந்து பெருமையாவும், பந்தாவாவுமே அது இருந்துச்சு. உண்மையா சொல்லணும்னா, பெஸ்ட் மெமரீஸ் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்காது. நெறைய பேர் மெமரீஸ்க்காக அப்படின்னு நெறைய விஷயம் பண்றோம். பட் டெஃபினட்டா அப்படி இல்ல. உங்க குழந்தைங்க கிட்ட கேட்டு பாருங்க. ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உங்க வீக்கெண்ட் உங்க குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்றது, ஹோம்மேட் பர்த்டே கேக் வச்சு அவங்களோட ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி சிம்பிள் ஃபேமிலி டைம்ஸ் தான் அவங்க மெமரியா அது இருக்கும். நம்ம லட்ச லட்சமா செலவு பண்ணி போற டூர்லயோ, இல்ல ஏதாவது ஒரு காஸ்ட்லி கிஃப்ட்லயோ நிச்சயமா இருக்காது. உண்மைய சொல்லணும்னா, மெமரிக்கு காஸ்ட் கிடையாது. அதுக்கு ஆக்சுவலா மீனிங் இருக்கணும். லிவிங் பிலோ த மீன்ஸ் இது வந்து டெஃபினெட்லி ஹெல்ப்ட் அஸ் அ லாட். வி ஆக்சுவலி குட் அஃபோர்ட் அ 15,000 ரென்ட்ல எங்களால இருக்க முடியும். பட் வி சோஸ் அ ஹவுஸ் தட் வாஸ் ஜஸ்ட் 9,000. நான் சொல்றதுக்கு கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி. அது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 6,000 மந்த்லி சேவ் பண்றப்போ, அந்த ரூ. 6,000 எங்களுக்கு லோன் கட்டுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ப்ரீ க்ளோஸ் பண்றதுக்கு. ஸோ இட்ஸ் பெட்டர் டு லிவ் லெஸ் தேன் டு லிவ் வித் இஎம்ஐ அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கிறோம். நாட் எவ்ரி ஒன் ஹேஸ் ஜென்ரேஷனல் வெல்த். எங்களுக்குமே பெரிய ஜென்ரேஷன் வெல்த்லாம் ஒன்றுமே கிடையாது. நாங்க தான் வந்து அத கிரியேட் பண்ணணும். ஸோ சில்ட்ரனோட ஃப்யூச்சர், எஜுகேஷன், ரிட்டயர்மெண்ட், பேரண்ட்ஸோட ஹெல்த் இது எல்லாமே நாங்க பண்ணணும் அப்படின்றப்போ, வி ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல். அண்ட் வி மேட் திஸ் டிசிஷன். நாங்க ஃபினான்ஷியலி எங்க குழந்தைங்களுக்கு பர்டனா இருக்க மாட்டோம். எங்களோட ஓல்ட் ஏஜ்ல இண்டிபெண்டன்ட்டா இருப்போம். அண்ட் சில்ட்ரன் ஷுட் ஆக்சுவலி என்ஜாய் பீயிங் வித் அஸ். அவங்க வந்து தே ஷுட் நாட் ஃபீல் அஸ் ஒரு ப்ரெஷரா வந்து பேரண்ட்ஸ் இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு தான் நாங்க வந்து இந்த ஜர்னிக்குள்ள லோன க்ளோஸ் பண்ணோம், வெல்த் கிரியேட் பண்ணோம் அப்படின்ற ஜர்னிக்குள்ள இறங்குனோம்.
உண்மைய சொல்லணும்னா, ஒரு 30,000 கிரெடிட் கார்ட் லோன கட்டுறதுக்கு 6 மாசம் ஆச்சு. பட் ஒரு 75,000 பர்சனல் லோன் கட்டுறதுக்கு எங்களுக்கு 4 மாசம் தான் ஆச்சு. பிகாஸ் இட் ஆக்சுவலி பிகேம் அ ஹேபிட் ஒன்ஸ் வி ஸ்டார்ட்டட் இட். ஏன்னா, அது ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பத்தியும் நான் ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட லோன் எல்லாத்தையும் ஒன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, எதுக்கு கம்மியான இஎம்ஐ அண்ட் நெறையா இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அந்த குட்டி லோன கட்ட ஆரம்பிக்கணும். ஸோ இத பத்தி டீட்டெயிலா நான் உங்களுக்கு வேணும் அப்டின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து ஒரு தனி லாங் வீடியோவாவே அப்லோட் பண்றேன். லோன க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, 2 கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா, புதுசா லோன் வாங்கக்கூடாது. எல்லாத்துக்கும் முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்ட் கையில வச்சுக்கணும். ஏன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் கையில இருக்குது அப்படின்றப்போ, குட்டி குட்டி விஷயத்துக்கு நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு புதுசா லோன் எடுக்க மாட்டோம். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அ கிரேட் ட்ரிக். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது சொல்றப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் லோன் நம்ம எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் வளருது அப்படின்னா, அதுக்கு நம்ம லோன் எடுக்கலாம். அ ஆனா கேட்ஜெட்ஸ்க்கோ, லைஃப் ஸ்டைல் அப்கிரேட்ஸ்க்கோ, இல்ல சும்மா சுத்தி பார்க்குறதுக்கோலாம் லோன் எடுக்கக்கூடாது. தட் வில் நெவர் பி அ ஸ்மார்ட் டெசிஷன். பிஃபோர் பையிங் எனிதிங் நீங்க வந்து இது லோன் இல்லாம நம்மளால வாங்க முடியுமா? இது நம்மள சந்தோஷமா வச்சுக்குமா? இஎம்ஐ கட்டும்போது நம்ம கஷ்டப்படுவோமா? இத ஈஸியா நம்மளால ஃபினிஷ் பண்ண முடியுமா? ஒன்ஸ் இஎம்ஐ கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ குறைஞ்சிருக்குமா? கூடியிருக்குமா? அண்ட் முக்கியமா இதுக்கு மெயின்டனன்ஸ் காஸ்ட் இருக்குமா? அப்படின்றத எல்லாமே திங்க் பண்ணிட்டு ஒரு பொருளோட இஎம்ஐக்கு நீங்க போறது நல்லது. பட் லைஃப் இஸ் நாட் தட் ஈஸி இல்லையா? சம்டைம்ஸ் அன்எக்ஸ்பெக்டடா நெறைய பிரச்சனை வரும். ஸோ, அதுக்கு தான் நம்ம இஎம்ஐக்குள்ள போவோம். பட் அதுக்கு தான் நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்ற ஒண்ணும், இயர்லி பிளானிங் அப்படின்ற ஒண்ணும் நம்ம பண்றப்போ, மாசம் மாசம் கொஞ்சம் அமௌண்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி செலவுக்கு தனித்தனியா ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்ற பேர்ல நம்ம பண்ணோம் அப்படின்னா, நிச்சயமா நமக்கு வந்து நெறையாவே அ அ சேவ் பண்ண முடியும். அதாவது நம்ம புதுசா லோன் வாங்காம நம்மனால இருக்க முடியும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி டிஃபர் ஆகும். பட் ஃபார் அஸ் லோன் இல்லாம இருக்கிறது ஓரளவுக்கு ஜெனரேஷனல் வெல்த் கிரியேட் பண்றது தான் எங்கள பொறுத்தவரைக்கும் ஃப்ரீடம் அப்படின்னு நாங்க பார்க்குறோம். அண்ட் தட் இஸ் ஆக்சுவலி லக்ஸுரி. அது இருந்துச்சு அப்படின்னா எங்களோட குழந்தைகள் அண்ட் எங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்றத வி ரியலி பிலீவ் இட் அ லாட். ஏன்னா ஒன் டைம் நாங்க லோன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு இருந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது சான்ஸே இல்ல. நெக்ஸ்ட் டே வேலைக்கு சந்தோஷமா போன ஹஸ்பண்ட் நான் பார்க்க முடிஞ்சுச்சு. நிம்மதியா தூங்குன ஹஸ்பண்ட என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. ஐ ஃபீல் ஃப்ரீடம் அப்படின்றது ஒரு லக்ஸுரி அப்படின்ற விஷயம் கிடையாது. அது வந்து இஎம்ஐ இல்லாம இருக்கிறது அப்படின்னு நெனைக்கிறேன். அண்ட் இஃப் யூ ஆர் சம்மன் ஹூஸ் ட்ரையிங் டூ க்ளோஸ் த லோன், யூ ஆர் நாட் அலோன். நீங்க நீங்க பண்ணிட்டே இருங்க. சின்னதா கூட பண்ணுங்க. ஸ்டார்ட் ஸ்மால். யூ வில் டெஃபினெட்லி வில் ஃபைண்ட் அ வே டூ க்ளோஸ் யுவர் லோன் அண்ட் ஹேவ் யுவர் மென்டல் பீஸ். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, ஜஸ்ட் லைக் அண்ட் ஷேர் இட். பை.